அவர்களை சீர்படுத்துவதற்காக நபிமார்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பினான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்கள் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய வஹி அல்லாஹ் நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹி மூலம் ஈமானை கற்றுக் கொடுத்தான். எப்படி வணங்க வேண்டும், இறைவனை எப்படி வணங்க வேண்டும், எப்படி வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், ஹலாலான முறையில் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், மக்களிடத்தில் சொந்தங்களிடத்தில் எப்படி சேர்ந்து வாழ வேண்டும், சொந்தங்களை முறித்து வாழாமல், மக்களுக்கு தீங்கி இழைக்காமல், ஒருவருடைய மனம் புண்படாமல், ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அவர்களுடன் எப்படி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தொழுகையின் மூலம் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். நம்முடைய சமுதாயத்திற்கு 5 வேளை தொழுகையை அல்லாஹ் பரதாக்கி இருக்கின்றான். அதாவது கட்டாய கடமையாக முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்முடைய இந்த நம்முடைய உம்மத் என்பது கடைசி உம்மத்தாக இருக்கின்றது. இதற்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டாங்க. இந்த உம்மத்திற்காக தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பை செய்தார்கள். அதாவது இரத்தத்தை சிந்தி பூமியில் ஒரு சொட்டு இரத்தம் விழுந்தாலும் அது விட மாட்டாங்க. அதை எடுத்துக்கொண்டு உடம்பில் பூசிக்கொண்டு மக்களை சந்திக்கும் போது அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய கலிமாவை கூறும்பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. குரானை ஒரு தடவை சஹாபாமார்கள் குரானை சென்று மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, குரானை ஏளனமாக இது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று, இவர் ஒரு மூடர், இவர் ஒரு கவிஞன் என்று நபியை தவறாக பேசினாங்க. ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு சூனியக்காரர் என்றெல்லாம் நபியை தவறாக சித்தரித்து கூறினாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் உதவி தேடி பிரார்த்தித்த வண்ணமாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அரபியர்களை அழித்து விடுவதற்காக